வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாடம் 3. இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா பகுல் வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, புகழ் வெட்டு. இதுக்கு வந்து 2 பெயர்கள் இருக்கு. பகுல் வெட்டு தான் இது காலடைவில் மாறிடுச்சு, புகழ் வெட்டும்பாங்க. புகழ்ங்கிறது பகலவன்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூரியனை குறிக்கக்கூடியதுதான். ஸோ இந்த பகுல் வெட்டு எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நீங்க கம்பு ஆல்ரெடி உங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் எப்படி பிடிக்கணுங்கிறது. அதே முறைதான் இந்த தடவை பிடிக்கிறோம். ஸோ மேல் பக்க கை மட்டும் கொஞ்சம் மேலே கொஞ்சம் ஹைட்டாக பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி ஒரு முழம் வச்சு நம்ம பிடிச்சிக்கிறோம். பாருங்க, அதே நிலையில தான் நம்ம நிற்க போகிறோம். நேராக நிற்கிறோம். உங்களுடைய வலது கை, அதாவது உங்கள் வலது கை எல்போவை நல்லா இப்படி மேலே தூக்கணும். மேலே தூக்கும்போது கொம்பு வந்து கீழே வந்துடும். உங்களுடைய கை பகுதி பாருங்க, கை அக்கிள் பகுதியில் அந்த மாதிரி வச்சு உங்கள் பாடியை இந்த மாதிரி திருப்புறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்லோவாக அப்படி எடுத்து வெட்டு. நம்ம இன்னொரு வெட்டு, 2 வெட்டு நம்ம இதில் சேர்த்து பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே வெட்டு பண்ணியிருப்போம், ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பண்ணியிருப்போம். இந்த தடவை என்ன பண்ணோன்னா 2 வெட்டை ஒரே டைமில் பண்ணுற மாதிரி பண்ணுறோம். ஸோ திரும்பவும் பார்த்து கவனிக்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, பகுல் செய்கிறதுல ஒரு சின்ன சிரமம் இருக்குது. அது எப்படி செய்யணும்னு பாருங்கள். உங்கள் பக்கவாட்டு திசையில் உங்களுக்கு புரியுறதுக்காக செஞ்சு காமிக்கிறேன். நேராக நிற்கிறோம். உங்களுடைய வலது கையை இந்த மாரி தூக்குறோம். கை உள்ளே வரும்போது உங்கள் கொம்பு மேல் நோக்கி வரணும். தென் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நேராக வெட்டு வெட்டு இந்த மாதிரி பண்ணணும். திரும்பவும் செய்கிறேன், நல்லா பாருங்கள். பகல் வந்து கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் புரியுறது கஷ்டமாக இருக்கும். அது உங்களுடைய கை பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி செய்யணும். இப்போ நம்ம வந்து ஒரு சல்யூட் பண்ணுற மாதிரி, ஒரு சல்யூட் பண்ணும்போது நம்ம கை எப்படி இப்படி தூக்குறோமோ அதே மாதிரி நம்ம கை இந்த மாதிரி தூக்குனாதான் அந்த ஆக்ஷன் வரும். பாருங்கள், நேராக நிற்கிறேன். 1, அப்புறம் 2, தென் 3. வெட்டு 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 உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், போன பாடத்தில் நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ அதை இணைத்தி தான் செய்கிறோம். பகுல் வெட்டு இது பேர். இங்க இருந்து பாருங்க, 1, 2, 3. நல்லா கவனிங்க. ஸ்லோவா கை உள்ள போகணும், அப்படியே மேல வரணும். தென் வெட்டு வெட்டு. இந்த பகுல் மட்டும் நீங்க தனியா நிறைய பயிற்சி பண்ணா உங்களுக்கு கண்டிப்பா வரும். நான் உங்களுக்கு இருந்தாலும் இன்னொரு தடவை நான் செஞ்சு காமிக்கிறேன் எப்படி பகுல் சைடா செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, நேரம் நிக்கிறேன். 1, இந்த கை இப்படி போயிடுச்சு. 2 உள்ள வருது, இந்த மாதிரி நேரா வருது. ஓகேங்களா? தென் வெட்டு வெட்டு. பாருங்க, 1, 2, 3. உங்களுடைய தோல் பட்டையும் உங்களுடைய முழங்கையும் நல்லா அப்படி சுழட்டி அப்படி வந்துச்சுன்னா அந்த பகல் வந்து ரொம்ப ஈஸியா வரும். பகல் பண்ணும்போது நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பகல் பண்ணும்போது கம்பு இந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுவாங்க. அதாவது வந்து நீங்க வலது கையில பிடிச்சிருக்கீங்கன்னா வலது கையில தான் பகல் வைக்கணும். ஸோ இதை மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா பகல் செய்யும்போது உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் வரக்கூடாது. அதாவது உங்களோட ரைட் ஹேண்ட்ல குச்சி பிடிச்சிருக்கீங்க, உங்க ரைட் சைடு கைக்கு கீழே நீங்க வைக்கணும். ஓகேங்களா? பகல் வந்து இப்படி உள்ள வைக்கணும், கைக்கு உள்ள. தென் வெட்டு பண்றோம். நீங்க இந்த கொம்பை இப்படி இடது பக்கம் எடுத்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது வராது, இந்த மாதிரி சிக்கிக்கும். இந்த மாதிரி நீங்க வந்து கொம்பு இங்க இருந்து இப்படி எடுத்துட்டு போனீங்கன்னா கொம்பு மாட்டிக்கும், நமக்கு அந்த முறையான சுவிட்ச் வராது. ஸோ இந்த பகல் வெட்டை எப்படி தொடர்ந்து செய்யறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்லோவா செஞ்சு காமிக்கிறேன். கவனிங்க. 1, 2 முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த பகல் வெட்டு முடிஞ்சிருச்சு. மீண்டும் பாருங்க, 1, 2, 1, 2, 1, 2. ஸோ இதை எப்படி ஒரே கவுண்ட்ல செய்யறது அப்படிங்கிறத நம்ம இப்ப செய்யலாம். பாருங்க, 1, 2, 3. ஸோ இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு இந்த பகல் வெட்டு புரிய ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு நீங்க இன்னும் நல்லா பயிற்சி பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பாடங்கள் வந்து வரிசையா ஒரு பாடமா பண்ணிட்டு வரோம். அடுத்த பாடத்துல நம்ம 4வது பாடத்துல வேற ஒரு வித்தியாசமான ஒரு அசைவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.